வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ப்ளவுஸில் நம்ம லூப் தைப்போம் இல்லைங்களா, அப்போ இந்த மாதிரி கொக்கி தைக்கிறப்ப இந்த மாதிரி தைக்கும்பொழுது நிறைய நம்ம வந்து நூல் நிறையா கோத்து போடுவோம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நார்மலாக நம்ம கோத்தோம்னா ரொம்ப சிரமப்படுவோம். இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நான் தைச்ச ப்ளவுஸு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட்டாக வச்சு காமிக்கிறேன். ஊசி நூல் எடுத்துக்கிட்டேன். எப்பொழுதுமே நூல் கோக்கிறப்ப ஃபஸ்ட் டைமாக கோத்தோம்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா டக்குன்னு நுழையும். இப்போ நம்ம வந்து இந்த ஹோலில் போட்டுக்கலாம். போட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த நூல் வந்து ஒரு அடி ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 இல்லாட்டி 3 அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க போதும். அதுக்கு மேலே எடுத்தோம்னா நமக்கு சிக்கு விழுகுது. இப்போ நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு அடி ஸ்கேலில் எடுத்திருக்கேன். ஒரு அளவு ஒரு அடி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், ஒரு அடி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை பொசிஷன் மாறாமல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க. அப்படி தான் செஞ்சேன், ரொம்ப அருமையாக வந்துச்சு. இதை வந்து கீழே விட்டுக்கோங்க. கீழே விட்டு இதை மேலே கொண்டாந்துருங்க. ஒரு முடிச்சு போடணும், அவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்படி செஞ்சேன், நல்லா வசதியாக இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ முடிச்சு போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம். நல்லா ஒட்டை கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த முடி இருக்கு இல்லைங்களா, போட்டோம்னா முடி போட்டோம்ல, அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், அப்படியே இழுக்கிறேன். இந்த ஊசியோடு வருது பாருங்கள். இப்போ வந்து 2 நூல், இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இருக்குது. இப்போ இங்கே முடிச்சு வரப்போகுது. இப்படி எடுக்கும்போது அந்த முடிச்சு நம்ம கையில் அப்படியே டக்குன்னு ஒரு ஃபீல் ஆகும், நமக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக எடுங்க, சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக வருது. இப்படி எடுக்கும்போது இந்த லேசாக அப்படி டக்குன்னு நமக்கு கையில் அந்த முடிச்சு வரது நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படியே எழுத்துக்கிட்டே போக வேண்டியது தான். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்க, ரொம்ப அருமையாக வருதுங்க. எத்தனை 8 வரலும் நான் செஞ்சேன். இப்போ எனக்கு இது போதும். இன்னொன்று கூட எழுதி விட்டுக்கிறேன். மெயினாக நம்ம வந்து ப்ளவுஸுக்கு லூப் தைக்கிறதுக்கும் அந்த கொக்கி தைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அந்த முடிக்கிட்ட வந்துருச்சு, லேசாக அப்படி இழுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு இதோட நிறுத்திக்கிறேன், போதும். பாருங்க, தெரியுதுங்களா? இப்படி இழுத்து இந்த முடிச்சிருக்கீங்களா, அங்கே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிச்சுக்கிட்ட கட் பண்ணிட்டேன். மொத்தம் 4 இலைகள் வந்து இதில் இருக்குது. இதை இப்படியே போட்டிங்கன்னா 8 வரும். இல்லை வேண்டாம், 8 வேண்டாம்னா இதில் மட்டும் ஒரு முடிச்சு போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து லூப் தைக்க தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது 2யுமே இங்கே முடிச்சு போட்டுறேன். 2-3 தடவை செஞ்சுட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது. என்னுடைய ப்ளவுஸை காமிக்கிறேன் பாருங்கள். நான் தைச்ச ப்ளவுஸு ஒரு 5-6 வருஷம் ஆகுது தைச்சி. இப்போ எல்லாம் தைக்கிறது இல்லை. இப்போ எங்கள் யூடியூப் ரன் பண்ணவும் பிஸ்னஸ் பண்ணவும் எனக்கு கரெக்டாக இருக்குது. சாரீ வந்து இந்த கலர் வரும், அதனால் இந்த கலர்லேயே நான் பைப்பிங் வச்சுருக்கேன். அழகாக இருக்கும், கைக்கும் வச்சுட்ருக்கேன். சாரீ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சாரீ தான் கார்டன் சாரீ, பியூர் கார்டன் சாரீலாம் ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன். லேசாக இருக்கும், நமக்கு உடம்பு ஒட்டாவே ஒட்டாது, நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். கட்டுறதுக்கு சாரீ கட்டின மாதிரியே தெரியாது. இதே போல் இதை கோக்கும் பொழுது ஃபேன் மட்டும் போட்டுக்காதீங்க. ஃபேன் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த நூல் எடுக்கும்போது சிக்காகுது. அதனால் ஃபேன் போடாமல் செய்யுங்க, நல்லா வருது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.